அல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு முறை கடையில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு அண்ணன் அங்கேருந்து வந்துகிட்டு இருந்தார். என்னண்ணே ஒரே சோகமாக இருக்கீங்கண்ணா. இல்லைண்ணே, எங்கள் அப்பாலாம் ஒரு மனுஷனானே அந்த ஆள், கஷ்டமாக இருக்குண்ணே அப்படின்னாரு. அவங்க நல்ல வசதியானவங்க, இவங்க குடும்பம் வசதியானவங்க. ஏன் இவங்க அப்பாவை திட்டுறாங்க சொல்லுங்கண்ணே, என்னண்ணே ஆச்சு, என்ன பிரச்சனைண்ணா? இல்லைண்ணே, எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கண்ணே. எங்கள் அப்பா பேக்கை தூக்கிக்கிட்டு நான் பஜாருக்கு போகிறேன்னு போகிறாரு. எங்கள் அம்மா அர்ஜெண்ட்டாக ஒரு ரிலேஷனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேக்கை தூக்கிட்டு போகிறாங்கண்ணே. பார்க்குறக்கே மனசு கஷ்டமாக இருக்குண்ணே அப்படின்னு. ஏன் இப்போது ஏதோ அர்ஜெண்ட்டா என்னன்னு? இல்லைண்ணே, வீட்டுக்கு சொந்த பந்தம் வந்தால் செலவாயிருன்னு சொல்லிட்டு நாங்கள் குழந்தையாக இருக்கிற காலத்தில் இருந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. யாரையும் உள்ளே சேர்க்க மாட்டாங்க. துட்டுன்னு சேர்ப்பாங்க. துட்டு சேர்த்து வச்சுருக்காங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி எங்கள் மாமனார் வீட்டுக்கெலாம் போனால் அங்கே மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, உறவுக்காரங்கன்னு அநேக பேர் வராங்க. இவர் இப்படி ஒரு பணத்தை சேர்த்து வச்சுருக்கார ஒரு இரக்கம் இல்லாத மனுஷராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு சொன்னாப்புல. அதற்கு காரணம் என்னென்னா, ஒரு சில காலங்கள்லேயும் சரி, பணங்களை எப்படி சேர்க்கணும்னு சொல்லிட்டு மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு வரைபடம் வரைஞ்சி வச்சுருந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அது ஒரு சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில் தெரியாமையும் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஸோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது எந்தெந்த விதங்களில் தங்களுடைய செலவுகளை குறைச்சி வருமானங்களை பெருக்கி அது மூலம் நம்ம ஐஸ்வர்யவானாக வாழணும் அப்படின்ட்டு நினைக்கிற மனிதர்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ இதை பற்றி பேசியிருக்கும்போது ஃபாதருக்கு படித்தவங்க இதை பற்றி அதிகமான விளக்கங்களை சொல்லி பண்ணினாலும் எனக்கு தெரிஞ்ச மாணிக்கு இப்போ நம்ம சாதாரண ஆள் 4 பேர்கிட்ட பழகுறோம். அதில் நம்மளுக்கு அறிவு சொல்லுவாங்களே, அவங்க வசனத்தோடு சொல்லாமல் அதிக பிசினித்தனம் வறுமையை மாத்திரம் தரும் அப்படின்னு வேதத்தில் ஒரு பாட்டு இருக்குது. இதில் அப்பா பிள்ளைங்கள சண்டை போடுறது, பிள்ளைங்க அப்பா கிட்ட சண்டை போடுறது, இது உலகம் தோன்ற நாளில் இருந்து இருந்துகிட்ருக்கு. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கெட்ட குமாரன்கிற ஒரு சாப்டரில் படிக்கும்போது கெட்ட குமாரனுடைய அப்பாவுடைய மனநிலைக்கு அப்படியே வாங்க. குட்டே சேர்க்காமல் குடிகாரனா, பொறுக்கியா, பொறுப்பற்றவனாக இருந்தால் அது ஒரு மனுஷன். பரம்பரையாக சொத்து இருந்தாலும் அது ஒரு காரியம். அவரே சேர்த்து வச்சு சொத்து இருந்தாலும் அது சொத்து. இருந்தாலும் தன்னுடைய சொத்து தன்னுடைய ஒரு வயசு பையன், குழந்தை இல்லை, அவன் ஒரு வயசு பையனாக நின்றுக்கிட்டு எங்கள் சொத்தை பிரித்து தங்கும்போது அவனுடைய மனநிலை என்ன, அந்த சொத்தை பிரித்து கொடுக்குற தகப்பனுடைய மனநிலை என்ன, அந்த சொத்தை பிரித்து எடுத்துகிட்டு போய் அதை வீண் செலவு பண்ணி மறுபடியும் தகப்பனோடு வரும்போது அந்த தகப்பனுடைய மனநிலை என்ன, அதுதான் ஒரு தகப்பன் அப்படிங்கிற ஒரு தலைப்பை அப்படியே கண்ணோட்டமாக பாருங்கள். ரெண்டாவது, பைபிளில் ஒரு கூழ் காய்ச்சி கொடுத்து அப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்க ஆசீர்வாதத்தை இடையில அதை உடந்தையாக இருக்கிற தாய், அந்த தாயுடைய நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். என்னடா, நம்ம பிள்ளைங்க 2 நம்ம கூட இருக்குது, தகப்பனும் வயசாகி போச்சு, இந்த மாதிரி ஒரு கூழை காய்ச்சி கொடுக்குறோம், அதால் பிரச்சனை வந்துடுறதுக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் 2 பிள்ளைகளும் ரொம்ப தேசம் பிரிஞ்சு போகிறாங்க. ஏன் அந்த குழந்தைங்க ஒத்துமையாக இருந்தால் அந்த இடம் நல்லா இருந்திருக்காதா, எதுக்கு அந்த தாய்க்கு அந்த எண்ணம் வரலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை புரிஞ்சு பார்த்தா இது எல்லாமே உலக சர்க்குலேஷன். அதிகமாக பிசினித்தனம் பண்ணி சம்பாதிச்சவங்களும் இருக்கிறாங்க. அவங்க சம்பாதிச்சதுனால பிள்ளைங்கக்கிட்ட அன்பு போனதும் இருக்குது. இப்படி பலவிதமான உலகங்கள் கலந்தது தான் வாழ்க்கை. அதில் நாமளும் ஒரு நாளத்தில் அப்பாவை ஆகத்தானே செய்வோம், நாமளும் ஒரு நாளத்தில் பிள்ளைகள் ஆகத்தானே செய்வோம். அப்போ நாம் எப்படி நடந்துக்கிறதுனா, முதல்ல கடவுளை நம்பணும். கடவுளுக்கு நடத்துகிற உலகம் இதில் எனக்கு இருக்க குணாதிசயம் என் குழந்தைக்கு இருக்கும், என் குழந்தைக்கு இருக்கிற குணாதிசயம் என் தாய்க்கு இருக்கும், என் மகளுக்கு இருக்குது, என் மகளுக்கு இருக்க குணாதிசயம் என் பேரனுக்கு இருக்குன்னெலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா சர்க்குலேஷன் அப்போ உலகம். அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா, நீதி, நேர்மை, நிதானம், பொறுமை,
அப்போ நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணுறது, நம்மளை தப்பாக பேசும்போது, என் பக்கம் நியாயம் இருக்குது, என்ன இப்படி குற்றமாக சொல்லுன்ட்டு நீங்கள் மாறிவிட வேண்டாம். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் சரி, என்னைக்கு இருக்கிற உலகத்துலேயும் சரி, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே மனைவியானாலும், மகளானாலும், மருமகளானாலும் ஒரு சின்ன காரியங்கள் பண்ணி ஒரு ரூ. 1000 நஷ்டப்படுத்திட்டாங்கன்னா, ஒரு ரூ. 1000 கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நாம புள்ள, தகப்பன் அப்படின்னு சொல்லி மாமனார்னு சொல்லி கோவப்பட்றாதீங்க. ரூ. 1000 தானம்மா, சரி பரவாயில்ல விடு, ரூ. 2000 ஆனால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டு கொடுக்கணும். பொதுவாக சில வியாதிகள் வந்துச்சு, வைரஸ்கள் வியாதி வந்துச்சுன்னா அது குடும்பத்தில் பெரிய செலவு உருவாக்கும். அதில் எப்படியோ செலவு எந்த விதத்துலேயும் வந்துட்டு நஷ்டம்னு வந்தால் அது நஷ்டம்தான். அப்போ நஷ்டத்தையும் தாங்கிக்கிற மனப்பக்குவங்கள் வேணும். லாபத்தையும் சந்தோஷப்படுற மனப்பக்குவங்கள் வேணும். கப்பலில் போகும்போது பிரச்சனை வருது, கப்பல் ஆடுது, என்ன பண்ணுறாங்க, கப்பலில் இருக்கிற தானியத்தெல்லாம் எடுத்து கடலில் கொட்டி கப்பலை இலகுவாக்குறாங்க. அப்போது நம்மளுக்கு பிரச்சனை எங்கேருந்து வருது, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பொருளாதாரம் நஷ்டப்படும்போது ஐயோ நஷ்டப்படுங்கிறத ஒரு ஆதங்கம் வந்து தான் சண்டையை போடுறோம். அப்போ நஷ்டம்னு வரும்போது முதல்ல எந்த காசு வந்தாலும் நஷ்டப்படுத்திடுங்க, போச்சு, அது நம்மளை விட்டு போகுது, அவ்வளோதான், விட்டுட்டே இருங்க. திருப்பி கடவுள் நம்மள்ட்ட தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுருந்தோம். அப்போ ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம அப்பா நம்மளை அடிக்கிறாங்க, வலிக்குது, அப்புறம் நம்ம அப்பா விட்டு போயிடுறோமா, அப்பாவோட தானே போகிறோம். அதேமாரி நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் வயசாகி ஒரு சர்டன் ஸ்டேஜில் அந்த இளமையோட வேகத்தில் சில நஷ்டங்களை படுத்தும்போது அதை சகிச்சுக்கிற மனப்பக்குவத்துக்கு நம்ம கடவுளுக்குள்ளே மாறணும். தாவீதுக்கு ஒரு அப்சலோம் இருந்து தன் அப்பனுக்கே எதிரியாக விளையாடுறான். என்ன பண்ண முடியும், இது இயற்கை. ஏன் தாவீது கடவுளுடைய ஒரு பக்தன் தானே, அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய கடவுள் கொடுத்தாரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஒரு சாலோமோனு, ஒரு அப்சலோமு, ஒரு பச்சைவால், இப்படி பலவிதமான கலந்த உலகம்தான். அதனால் பைபிளை கையில் எடுத்துட்டு தலைமாட்டில் வச்சுட்டு ஜெபிச்சிட்டோம்னா கடவுள் சோதனையே தரலான்ட்டு இல்லை. சோதனை, துக்கம், இன்பம் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அப்போ இந்தந்த ஒவ்வொரு கடலையும் கடந்து 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 பார்த்துக்கிட்டு நமக்குள்ளேயே சிரிச்சுக்கிறத பார்த்தீங்களா, அதுதான் இந்த டிவி நியூஸ். எல்லா மனுஷனுக்கும் கஷ்டம் வரும், துன்பம் வரும், சந்தோஷம் வரும். இந்த சந்தோஷமான தருணங்களை நினச்சி நினச்சி பார்க்குறது சில சில சந்தோஷம். அப்போ அந்த சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் அடிக்கடி என்னுடைய மனைவி எனக்கு சண்டை வந்துச்சுன்னா அதை நான் சந்தோஷப்படுத்துறதுக்காக காலையிலே சண்டையை போட்டோம். சாயந்தரம் போகும்போது சரி என்ன பண்ணுறது, நம்ம பொண்டாட்டியாச்சே, இதை விட்டால் இங்கே வேறு வழி, இனி அம்மா வீட்டுக்கும் போக முடியாது, தங்கச்சி வீட்டுக்கும் போக முடியாது, அண்ணன் வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா அதாவது குடும்பத்தை போட்டிட்டு நம்ம என்ன பண்ண முடியும். அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டாச்சு, இருக்குது ஒரு பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டி கூட வாழணும். கோவப்பட்ட பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தணும்ல. அப்போ என்ன பண்ணணுன்னா அவர் வந்து சில சந்தோஷமான தருணங்களை வச்சுக்கிடுவாராம். இப்போ வீட்டுக்குள்ளே போனோடனே வயசாகிடுச்சினாலே, பிள்ளைங்க சம்பாதிச்சினாலே அம்மாக்களுக்கு மீசை முளைச்சிடும். ஏன்னா சம்பாதித்து ஒரு பார்த்து வந்து இனி நீ எங்களுக்கு ஒன்றும் சப்போர்ட் இல்லை, நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கும். அப்போ உட்காந்துட்டு சைஸ் வைக்கணும்ல, என்ன பண்ணணும்னா அவர் சின்ன வாலிப நாட்கள் நடந்த சம்பவங்களை மனசில் வச்சுக்கிடுவாராம். அந்த திருத்தணி ரோட்டில் அப்படின்னு ஆரம்பித்தாலே அது ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா அதை பார்த்த உடனே ஆமாம் ஆமாம் ஆரம்பித்து இதாக இருந்துட்டு அந்த சண்டைகள் அப்படி ஓஞ்சிருமா. இல்லைன்னா இவர் கல்யாணம் ஆகி போகும்போது வரும்போது அப்படி இப்படி பார்த்து சில காரியங்கள் இருக்குமா, அன்னைக்கு அது அப்படின்னு சொல்லி அதை சிரிக்க வைப்பாராம். இப்படி மறப்போம், மன்னிப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், கடவுளை துதிப்போம், நன்மை செய்த கடவுளுக்கு ஸ்தோத்திரம். சில கஷ்டங்கள் வந்தாலும் கடவுளுக்கு ஸ்தோத்திரம். எழுவேளையிலும் எந்நேரத்திலும் கடவுளை நம்பி இருப்போம். கடவுள் உடைச்ச உலகம், இதில் நம்மளுக்கு ஒரு பாத்திரம், இதை நம்ம கொண்டுட்டு போவோம். இதை தான் ஊழியக்காரங்க மணிக்கணக்கில் தியானம் பண்ணி யோசனை பண்ணி சொன்னாலும் நம்ம சர்ச்சில் போய் தூங்கிட்டு வர நம்மளுக்கு காதில் ஏறாது. ஆனால் ஏறி இருக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க சொன்ன ஒவ்வொரு மெசேஜுகளும் நம்மளுக்கு ஞாபகங்கள் வரும். அதெல்லாம் நினைவுக்கு வந்து பேசுகிறது தான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டாக பேசுகிறோம். அது மனசில் எது ஞாபகம் வருதோ அதை பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு இலவச பிளாட்ஃபார்மு. இதில் பழைய நண்பர்கள் புதிய நண்பர்கள் ஆகிடலாம், புதிய நண்பர்கள் சேர்ந்துக்கிடலாம், நம்மளை ஒரு வெளிப்படுத்திடலாம். இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது. கடவுள் நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காரு. ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.